முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியிலே கருப்பநாடார் கல்லூரியில் படித்து எத்தனையோ மாணவ மாணவிகள் இன்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த பகுதி நாடார் சமுதாயம் மிகுந்த மக்கள் கொண்ட பகுதி, ஒட்டுமொத்த காமராஜர் விசுவாசிகள் வாழும் பகுதி. எனவே அனைத்தும் கவனத்தில் கொண்டு இந்த பேருந்து நிலையத்திற்கு கருணாகரர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும். அப்படி சூட்டினால் தமிழகத்தில் இந்த குன்னத்தூர் பெண்ணத்துக்கால் பொறிக்கப்பட வேண்டிய பேருந்து நிலையமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, என்ன நாள்? காமராஜருடைய பிறந்த நாள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நம்ம காமராஜர் ஐயாவுடைய புகழையும் பெருமையும் போற்றி வணங்குவோம். சரிங்களா? ஆசிரியர் வரணும், இதே ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டராக வரணும். நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே ஸ்கூலில் படித்து இதே ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள வரலாற்றில் இங்கே படித்த எத்தனையோ மாணவர்கள் மாணவிகள் டாக்டராகவும் என்ஜினியராகவும் தொழிலதிபர்களாகவும் பல்வேறு முறையில் முன்னேறி பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த பள்ளி சாதாரண பள்ளிகளில் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய பள்ளி. அதற்காக இதற்கு முன்னால் கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அந்த மரத்தடியிலையுமே இந்த ஓரமாக உட்கார்ந்துருக்கீங்க. இதுக்கு முன்னால் வந்து ஒரு செட்டு வந்து எங்களுடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்து சார்பாக கண்டிப்பாக இதுக்கு ஒரு செட்டு போட்டு கொடுத்து நீங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் உறுதியாக பண்ணி கொடுக்குறோம். இந்த நேரத்தில் காமராஜ் பிறந்தநாள் அதை நான் தெரிவித்துக்காங்க. அறிவிப்புகளுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல வேகமாக கைதட்டி வழியில்